திரு ஜெகதீஸ்வரன், அதிக எதிர்பார்ப்புகளோடு இப்ப காத்திருக்கக்கூடிய கட்சி எது? எதன் அடிப்படையில் இந்த எதிர்பார்ப்பு இருக்கு? யாருடையது நம்பிக்கை வெளிப்படுது? யாருக்கான பேசு பொருள் அப்படின்றது கனவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கனவு அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு காலையில ஒரு ட்வீட் ஒன்று போடப்பட்டது. காலையில் 3:15 மணிக்கு ஒரு ட்வீட் போடப்பட்டது. J26 is not lesser than A67 or M77 or N83. இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்ட டீகோட் பண்ணீங்கன்னா, விஜய் 26 என்பவர் அண்ணா 67 அல்லது எம்ஜிஆர் 77 அல்லது NTR 83 அதுக்கு சற்றும் குறைந்தவர் அல்ல அப்படின்னு ட்வீட் போடப்பட்டது. அன்பார்ச்சுனேட்லி கனவுல போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த ட்வீட் டெலிட் பண்ணிட்டாங்க. மேபி கனவுலேயே போட்டதுனால கனவுலேயே திரும்ப டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் திரு ஜான் ஆரோக்கியசாமி. அவர் தான் அந்த ட்வீட்டை போட்டுட்டு டெலிட் பண்ணிட்டாரு. அதற்கு பிறகு கட்சிக்குள்ளே பெரிய குழப்பம், கேள்வி ஏற்பட்டுச்சு. ஏன்பா அதை போட்டாரு, ஏன்பா டெலிட் பண்ணாரு? நம்ம அண்ணா தான் ஜெயிச்சிருவார்ல, ஜெயிச்சிருவாருன்னு இவ்வளவு நம்பிக்கையோட இருக்கிறவங்க எதுக்கு அதெல்லாம் டெலிட் பண்றாங்க? இப்பே சொல்லலாம்ல, நம்ம அவரும் பெரிய சப்பாலஜிஸ்ட் தானே, அவர் எவ்வளவு கட்சிகளை தோக்கடிச்சுட்டு காலி பண்ணிட்டு வந்திருக்காரு, அவருக்கு தெரியாது, அவர் கரெக்டா சொல்லலாமே அப்படின்னு சொல்லி எவ்வளவு நிறைய பேர் கேட்டாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் ஏன் டெலிட் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியல. ஏன் சொல்றேன்னா, மேபி இது கனவா கூட இருந்திருக்கலாம், கனவு கண்டு அதனால டெலிட் பண்ணலாம்னு இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க யார் உறுதியோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஒரு எல்லா தரப்பும் ஆக்சுவலி உறுதியோட தான் இருக்கிறாங்க. சொல்லப்போனா எடப்பாடி பழனிசாமி தான் வெற்றியோடு சொல்லிடுறாரு. விஜயோடைய ட்வீட்ல அதான் வெளிப்பட்டது, நாங்கள் நிச்சயமாக வருவோம்னு சொல்லி. இன்னும் சொல்லப்போனா உத்தேச அமைச்சர்கள் பட்டியல் எல்லா கட்சியுமே போட ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கின்றேன். டிவிக்கேல போட்டது எதுவுமே அதிகாரப்பூர்வம் கிடையாது. சில பேர் ட்ரோலாவும் போட்டிருக்கலாம், சில பேர் சீரியஸாவும் போட்டிருக்கலாம். பட் எல்லாருமே உத்தேச பட்டியல் 5ஆம் தேதிக்கு எப்படி பதவியா இருக்கிறது, 6ஆம் தேதி என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம்ல பேச ஆரம்பிச்சிருக்காங்க. உண்மை என்ன அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி இப்ப 4 நாட்கள் 5 நாட்கள் நம்மளுக்கு கவுண்ட் டவுன் போட்டுட்டே இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி 10 நாள் இருக்கின்ற காரணத்தினால நம்மளுக்கு தொடர்ச்சியாக கவுண்ட் டவுன் போட்டுட்டே இருக்கும். நிறைய பேர் நம்மளும் பேசுறோம், நம்மளும் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்கின்றோம். அதுல சில தகவல்கள் இப்போ தினம் நிறைய பேசும்போது நிறைய பேர் ஒரு விஷயம் தொடர்ச்சியா கேட்க முடிகிறது. எந்த அளவுக்கு வாக்குகளா இருக்குன்னு தெரியல. விசிலுக்கு நாங்கள் வாக்களித்திருக்கிறோம். நான் இப்ப சென்னையில இருந்து அதுக்கு பிறகு வேறு ஊர்களுக்கு டிராவல் பண்ணி விசிலுக்கு உண்மையிலே கணிசமான வாக்கள் கிடைச்சிருக்குங்கிறது உண்மைதான். நீங்க அவங்க உத்தேச அமைச்சர் பட்டியல் போடுற அளவிற்கு இல்லைன்னா கூட ஒரு கணிசமான வாக்கள் முதல் தேர்தலிலேயே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது அது கணிக்க முடிகிறது. அது வெளிப்படையாகவும் அமைச்சரவை பட்டியல் ஒரு ஃபேக்கான ஒரு நெரேட்டிவ், திமுக அதை முன்வைக்குது, தவறான விமர்சனத்தை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக தரப்பு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்களே. மேபி இருக்கலாம். நானே சொல்றேன், அப்படிலாம் வரக்கூடிய வாய்ப்பு எல்லாம் இல்லை. ஏன்னா அதுல புஷியானந்த் அவர்களுக்கு போக்குவரத்து அமைச்சர் போட்டிருக்காங்க. வெற்றி பெற்ற புஷியானந்த் போக்குவரத்து அமைச்சர் அவர் தான் நம்பர் 2. அப்ப அவருக்கு உண்டான என்ன துறை கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். சோ யாரோ ஃபேக்கா போட்டு விடுறாங்க. இன்னும் சொல்ல போனா அதுல இருக்கிற சில அமைச்சர்கள் அந்த அமைச்சரவே ஒண்ணு கிடையாது, அவங்களா யாரோ கிளப்பி விட்டுறேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஸோ அவர் பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய விசிலுக்கு போட்டிருக்கதை பார்க்க முடிகிறது. நான் கூடுதலாக ஒரு கேள்வி கேட்கின்றேன் எல்லாத்தையுமே. இந்த விசிலுக்கு போட்டேங்கிறவங்க போன வாட்டி யாருக்கு போட்டீங்க, 2021 யாருக்கு போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது பெரும்பான்மையாக நான் அதிமுகவிற்கு போட்டேன், இரட்டை இலைக்கு போட்டேன் அப்படிங்கிறத கேட்க முடிகிறது. சில பேர் நாம் தமிழர், ரொம்ப சில பேர் தான் சூரியனுக்கு போட்டேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எக்ஸப்ஷன் இருக்கு. 2 தொகுதி பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் பேசும்பொழுது இல்ல நாங்க திமுகவிற்கு வாக்களித்தவர்களும் நிறைய பேர் வாக்களித்தார்கள் பார்க்க முடியாது. அதை தாண்டி பல்வேறு ஊர்களில் பல்வேறு தொகுதிகளில் பேசும்பொழுது இது ஒரே குரலாக இருக்கிறது. குடும்பமா வாக்களித்தவர்கள் இருக்கின்றார்கள். குழந்தைகள் மூலியமாக விஜய் இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பண்றாரு அப்படிங்கிற குரல்களும் கேட்க முடிகிறது. அது ரொம்ப கட்டாயப்படுத்தி குழந்தைகள் இந்த மாதிரி பண்றது சரியா தவறா அப்படிங்கிற பெரிய டிபேட்டும் எழுந்திருக்கு. உழைக்காமல் இருக்கும் ஒருவருக்கு இத்தனை சதவீத வாக்குகள் அப்படிங்கிற டிபேட்டும் இன்னைக்கு எழுந்திருக்கு. நிறைய பேர் அந்த கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு தலைவர்கள் மாறி மாறி பிரச்சாரம் பண்ணும்போது அப்போது மாறாத வாக்காளர்கள் தங்கள் குழந்தைகள் கேட்ட உடனேயே வாக்கை மாற்றி செலுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? இல்லங்க, அப்படி சொல்லிட முடியாதுங்க. ஏன்னா அந்த குழந்தை ஒரு விஜய் ரசிகராக இருக்கு அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் தன்னோட தாயோ தந்தையோ விஜய் ரசிகராக இருந்தாதான் மோஸ்ட்லி. ஏன்னா இல்ல ரொம்ப ஓப்பனா அவங்க எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றாங்க. ஓகே விஜய் பாட்டு போடட்டும், யூடியூப்ஸ்ல பாக்கட்டும், ஓடிடில பாக்கட்டும், தொடர்ச்சி என்கரேஜ் பண்றாங்க. பார்க்கிறோட பெரும்பாலான ரசிகர்களாக இருக்காங்க. இப்ப ஏன்னா ஒரு குழந்தை சொல்லிச்சுங்கிறதுக்காக ஓவர் நைட்ல போய் நம்ம அந்த காக்கி பாட்டு வேலை சட்டை எடுத்துட முடியாது இல்ல. சோ அவங்க நிச்சயமாக அவங்களுமே ரசிகராக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஜெகதீஸ்வரன், நீங்க தொடர்ச்சியாக எல்லா தரப்புடைய அரசியல் வியூகத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு குழந்தையை கேட்பது மூலமாக, குழந்தைங்களை உங்களோட பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது மூலமாக தமிழ்நாட்டு அரசியல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமா? குழந்தைங்களுடைய வாய்ஸ் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல எதிரொலிக்குதா? இல்லங்க, அது முற்றிலும் நீங்க தவிர்த்திட முடியாது. அதான் சொல்றேன். நீங்க பிடிவாதமாக குழந்தைகள் பிடிவாதத்து சில வீடியோக்கள் நீங்க பாத்தீங்க, உண்மையிலே குடும்பங்கள்ல நடந்திருக்கு. அதெல்லாம் இல்ல. அது இப்ப நான் சொல்றது என் குடும்பம் முதற்கொண்டு நான் பல என் குடும்பத்தை நான் உதாரணத்துக்கு எடுக்கிறேன்.
இல்ல நீங்க விஜய் மாமாக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற குரல்கள் என்னுடைய குடும்பத்திலிருந்து இருக்கிறது, பல குடும்பங்கள்ல இருக்கு. விஜய் மாமா சொல்லிட்டேன். ஆனா டேஞ்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த குழந்தைகள்கிட்ட ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய புரிதல் என்பது இந்த உலகத்திலே 2 கட்சிகள் தான் இருக்கு. ஒன்னு தீய சக்தி திமுக, இன்னொன்னு தாவேக. நான் விசிலுக்கு ஓட்டு போட்டோம், விஜய் மாமாக்கு ஓட்டு போட்டோம். ஓட்டுன்னா என்ன, அரசியல்னா என்ன, இந்த நாட்டோட பிரதமர் யார், இந்த நாட்டோட குடியரசுத் தலைவர் யார், அந்த புரிதல் எல்லாம் இல்ல. அதனாலதான் டேஞ்சர் சொல்லி சொல்றேன். விஜய் ரொம்ப ஈஸியா அதை சொல்லிடுறாரு. நீ வந்து பிடிவாதம் பிடிச்சு சாக்லேட் வாங்குற மாதிரி இல்ல, இது சாக்லேட் வாங்குற மாதிரி, சட்டமன்றத்துக்குள்ள போறது சாக்லேட் வாங்குற மாதிரி, பொம்மை வாங்குற மாதிரி விஷயம் கிடையாது. அதற்கு விஜயோட ரசிகர்களுக்கே அந்த அளவுக்கு அரசியல் புரிதல், விஜய்க்கு எவ்வளவு அரசியல் புரிதல் இருக்குங்கிற பெரிய கேள்வி. அவர் அதை அப்படியே கடத்துறாரு. ஒண்ணுமே தெரியாத குழந்தைகள்ட்ட அடம் படிச்சு மாமாக்கு நீ ஓட்டு வாங்கி கொடு அப்படின்னு சொல்வது உண்மையிலே மிகப்பெரிய ஆபத்து. அது வந்து எந்த தன்மையில அவங்க ஓட்டு வாக்களிக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி. ஏன்னா இப்போ ஒண்ணு இல்ல, சில பேருக்கு மாற்றத்துக்காக நான் வாக்களிக்கிறோம். நான் கூட ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். மாற்றத்திற்காக என்ன மாற்றத்துக்கு வாக்களிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்கிறேன், உங்களுடைய தொகுதியுடைய இன்னைக்கு கரண்ட் எம்எல்ஏ யார் அப்படின்னு கேட்டா அவங்க ரிப்பீட்டட் திரும்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னோட தொகுதி எனக்கு என்னன்னு தெரியாது சார். இதை நான் நிறைய பேருக்கு பாக்குறேன். அப்ப உங்க தொகுதி என்னன்னு தெரியும், என்னோட போலிங் பூத் எதுன்னு தெரியும். அந்த போலிங் பூத்ல நான் வந்து ஒவ்வொரு வாட்டி போய் வழக்கமா வாக்களிச்சு வந்துடுறேன். எனக்கு வந்து ஓட் ஸ்லிப் கொடுப்பாங்க, அதுதான் பண்ணி எடுத்தாரு. தொகுதி கூட எனக்கு தெரியாது. தொகுதி தெரியாது, தொகுதியோட எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. ஆனா மாற்றத்துக்காக வாக்களிக்கிறோம். அது சும்மா ஒரு போலி வாக்கு. சில பேர் இருக்கலாம், நீங்க வந்து எனக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பாலியல் பிரச்சனை இருக்கு, போதை கலாச்சாரம் இருக்கு, அதெல்லாம் எதிர்த்து நான் வாக்களிக்கிறேன், திமுக மேல எனக்கு நிறைய குறைகள் இருக்கு அப்படின்னு எதிர்த்து வாக்களிக்கிறேன் இருக்கலாம். ஆனா நான் மாற்றத்திற்கு வாக்களிக்கிறேன் சொல்றவர்கள் ஒரு மேல் பூச்சாக பல நேரங்கள் என்ன நடக்குதுன்னா, அது நடிகர் அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கறதா வெளிப்படையாக வருது. குறிப்பாக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வந்து இவ்வளவு நாட்கள் அரசியலை தீவிரம் கவனித்தார்கள். ரொம்ப சின்ன உதாரணம் சொல்றேன். வீட்டுல செய்திகள் சேனல் ஓடிச்சு வச்சுக்கோங்களேன், என்ன சும்மா செய்தி சேனல் போட்டுட்டு இருக்க, நீ ஏதாவது பாட்டு போட மாட்டியா, ஏதாவது நாடகம் போட மாட்டியா அப்படி கேட்கிறவர்கள் தபால்னு ஒரே நாள திரும்பி எங்க அண்ணனுக்கு நீ வாக்களிக்கிற, அன்னை வந்தாதான் பெண்கள் பாதுகாப்பு வரப்போகுது, அன்னை வந்தாதான் எல்லாம் மாறப்போகுதுன்னு சொல்லுவதை என்னால அதிர்ச்சியா பார்க்கிறேன். அது எப்படி நடக்கும்? மாற்று ஓகே, ஒருத்தர் சீமான் ஒருத்தர் கத்திக்கிட்டே தான் இருந்தாரு, மாற்று கத்திக்கிட்டே தான் இருந்தாரு. அவர் உண்மையிலேயே வந்து மாற்றுக்கான விஷயங்கள்லாம் முன்னெடுச்சாரு. அவர்கிட்ட நான் ஏங்க நீங்க சீமானுக்கு வாக்களிக்கலாம், அவர் ரொம்ப பேசுறாருங்க. எனக்கு சில நேரங்களில் இதெல்லாம் நடந்த கான்வர்சேஷன் சொல்றேன். ஒருத்தரோட நடந்த பல பேர் நடந்த கான்வர்சேஷன். ஒரு சொல்றாருங்க, நிறைய பேசுறாரு ஓட்டளிக்க மாட்டோம், ஆனா பேசாத விஜய்க்கு வாக்களிப்போங்கிறது உங்களை புரிஞ்சுக்கவே முடியல என்னால. இல்ல சார், நான் வந்து பெண்கள் பாதுகாப்பாக வாக்களிச்சேன், அதுக்கு வாக்களிச்சேன், இதுக்கு வாக்களிச்சேன். நிறைய பேருடைய குரல்களை கேட்டிருக்கீங்க. யாருடைய கனவு நனவாக போகுது, கனவாவே தொடர போகுது? கனவு நனவாகுதுன்னா நான் என்னுடைய அனாலிசிஸ்ல திமுக அதிகமா தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வந்து இந்த விஜய் எடுத்த வாக்குகள் அதிகமாக அதிமுக வாக்குகள் சொன்னேன் இல்லையா, பெரும்பான்மையா கேட்கும் போது நீங்க போன முறை யாருக்கு வாக்களித்தீர்கள் போது என்னுடைய கணக்குப்படி நிறைய வந்து அதிமுக வாக்களித்தவர்கள் இந்த முறை விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு போது அதிமுக ரெட்டரைக்கு பெரிய டேமேஜ் இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பாக இருக்கு. நீங்க பார்க்கலாம், மே 4ஆம் தேதி அது இருக்குங்கிறத பார்க்கலாம். சரி, முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். திரு மணிகண்டன், அதிமுகவுடைய வாக்கு தான் அதிக அளவுக்கு மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு, அதன் காரணமா அதிமுகவுக்கு கூடுதலான ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்றாரு முதல் சுற்று பார்வையாளர் ஜெகதீஸ்வரன். உங்களுடைய முதல் சுற்று கருத்து? நியூஸ் 18 நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க. வணக்கம் சார். அதாவது ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படத்துல ஒரு நாள் முதல்வன் அப்படின்னு ஒரு கேரக்டர் வந்த மாதிரி 4ஆம் தேதி வரைக்கும் யார் முதல்வர் அப்படின்னு வந்து இது டெய்லி சாயந்தரத்தில் நாமளும் உட்கார்ந்து பேசலாம், ரோட்ல, டீ கடையில, மரத்தடியில எல்லாமே இது வந்து பேசிட்டு இருப்பாங்க. இப்ப எனக்கு முன்னாடி பேசின நண்பர் ஒண்ணு குறிப்பிட்டு சொன்னாரு. அவர்கிட்ட ஒரு முக்கியமான 2 ஷார்ப்பான கேள்வி கேட்கிறேன். 2021 திடீர்னு மெர்சிடிஸ் பென்ஸ், BMW, ரோல்ஸ் ராய்ஸ் உலகத்துல இருக்கிற விலை மதிப்பு மிக்க கார் எல்லாம் வச்சிருந்த விஜய் திடீர்னு கருப்பு சைக்கிள் எடுத்துட்டு ஓட்டிட்டு டொயின்னு போனாரு. அப்ப என்ன மாதிரி முட்டாள்களுக்கு எல்லாம் அதுக்கு என்ன சமீட்சை அப்படின்னு புரியல. ஆனா அவருடைய அறிவு சார்ந்த ரசிகர்களுக்கு புரிஞ்சது அவரு திமுகவுக்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு. அவருடைய அந்த இதை சமீட்சையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க எல்லாம் திமுக ஓட்டு போட்டிருப்பாங்களா